ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்த மெயினாக சுற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து உம்ஹலாங்கா பீச்சையும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பலிட்டோங்கிற இடத்தையும் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படியே இந்த ரோட்லேயே போனோம்னா ஃபஸ்ட் லைட் ஹவுஸ் பார்க்கலாம். லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உம்ஹலாங்கா ராக்ஸ் பீச் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேல்போர்ன் ஃபயர் சொல்லி அப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் மெயின் பீச் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் உம்ஹலா சயின்ஸ், பிரான்ஸ் பீச், ஜான் வில்லியம்ஸ், இந்த ஹவானா பீச் வரைக்கும் போகலாம் நீங்கள். ஸோ இது எல்லாமே இந்த ரோட்லேயே கனெக்டடாக இருக்குது. அங்கங்கே போய் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு லைட் ஹவுஸ் போய் பார்ப்போம். லைட் ஹவுஸ் பார்த்துட்டு ராக்ஸ் பீச் போய் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் லைன் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த க்ரீன் கலர் லைனில் வந்துட்டு நீங்கள் வந்து டாக்ஸை வாக்கிங் கூப்பிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங்கும் பண்ணலாம் அந்த இடத்துலலாம். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் லைன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்டரில், அது வந்து நோ ஃபிஷிங் பீச், நோ டாக்ஸ் ஆன் பீச். ஸோ இங்கெல்லாம் வந்து டாக்ஸ் அலோடு கிடையாது, பெட்ஸ் அலோடு கிடையாது இந்த ரோவில். ஸோ அதனால் அதை மட்டும் அழகாக ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் டாக்ஸ் அண்ட் ஃபிஷிங் அலோடுக்கு வந்து க்ரீன் கலரில் அழகாக மார்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த போர்டு பார்த்தாலே நமக்கு என்னென்ன பண்ணோம், எங்கள் இந்த பீச்சில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாங்கிறத நம்ம போய் உம்ஹலாங்கா லைட் ஹவுஸ் பார்க்க போகலாம். வாங்க, லெட்ஸ் கோ. இந்த உம்ஹலாங்கா டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வர்றோம். இங்கே உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆச்சரியம் தான். ஏன்னா அந்த டவுன் வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இது ரொம்ப அவுட்டர் டர்பன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அதனால் நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சில்ல. ஆனால் இந்த சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் சைன் போர்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம கைட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோகனஸ்பர்கில் இருக்கும். அங்கேருந்து உம்ஹலாங்கா வந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். ஏன்னா நீங்கள் பீச் சைடு என்ஜாய் பண்ணோன்னா நீங்கள் டர்பன் அப்படி இல்லைனா இந்த சைடு தான் வந்தாகணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்துருந்தோம் இது என்ஜாய் பண்ணுறதுக்காகவே. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா முதல்ல பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸாக தான் இருக்கும். ஏன்னா லைட் ஹவுஸில் இருந்தால் இந்த பீச் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மேப்லேயே போட்டிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து த்ரூ அவுட் அப்படியே லைனாக எல்லா பீச்சஸும் வந்து பார்த்துட்டு போகலாம். இன்னொன்று பக்கத்துலேயே தான் அடுத்தடுத்து பீச்சஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். சரி, அதை வந்துட்டோம் லைட் ஹவுஸ் கிட்டே. சரி, லைட் ஹவுஸ் மேலே ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மேலே இருந்து ஒரு வியூவை பார்த்துட்டு வந்துடலான்னு போய் பார்த்தா லைட் ஹவுஸ் வந்து பப்ளிக்கு ஆக்சஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்குது. நீங்கள் வந்து ஜாலியாக போய் குளிக்கலாம். ரொம்ப ஆழம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஷாலோவாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஜாலியாக போயிட்டு பீச்சை வந்து என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு 200-250 மீட்டர்ஸ் நடந்து போனீங்கனாலே வந்து வேல்போர்ன் ஃபயருங்கிற இடம் வந்துடும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அம்பர்லா அண்ட் சேர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்குங்கிற மாதிரி அம்பர்லா வந்து 50 ரேண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அம்பர்லா வாங்கிக்கலாம். அதே மாதிரி சேருக்கு ஒரு 50 ரேண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சேரையும் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் பீச்சில், அந்த மாதிரி கொடையை போட்டு ஜாலியாக வந்துட்டு சேரை போட்டு உட்காந்துட வேண்டியதுதான். இந்த ஸ்பாட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீச்சும் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பின்னாடி ஒரு பெரிய சிட்டியே இருக்குது. அந்த சிட்டியோட வியூவையும் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து ஏகப்பட்ட சி வியூ ரெசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க. ஆனால் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு தங்குறதுக்கே நீங்கள் வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000-25,000 நீங்கள் மினிமம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுவும் சீசன் டைமில் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த சிட்டி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டர்பன் கூட இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இல்லைங்க. ஆனால் இந்த இடம் வந்து வேறு லெவல் ஒரு ப்ரைஸியாக இருக்குது. சிவியூ அப்பார்ட்மெண்ட் தான் தங்கணும்னு ஆசையாக வந்தோம். ஆனால் என்னைய மாதிரி பட்ஜெட் பற்றினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகலை அந்த பட்ஜெட்டு. அதனால் நாங்கள் நார்மலான ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரியே வந்துட்டு ஒரு ரூம் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். இதுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு 5,000 6,000 வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பலிட்டோ தான். ஏன்னா அதுக்குள்ளே உம்ஹலாங்கா முடிஞ்சா பலிட்டோக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. பலிட்டோக்கும் உம்ஹலாங்காவும் வரும் 10 கிலோமீட்டர் தான் ட்ராவல் டைமு. ஸோ அந்த ஸ்பாட் முடிச்சுட்டு அடுத்து இங்கே வந்தாச்சு. எல்லாமே அதே பீச் தான், நியர் அப்படியே அதே பீச் சைடு தான். ஸோ பலிட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உம்ஹலாங்கா எக்ஸ்பென்சிவ்னு சொன்னோமோ அதை விட டபுள் த டைம் ப்ரைஸி அண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலிட்டோ. பட் பலிட்டோ பீச்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து போய் பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம போய் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தாம்சன்ஸ் பே பீச் அப்படிங்கிறத வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது, இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்ப்போம். இதுதான் வந்து இந்த பலிட்டோலேயே டாப் 1 அட்ராக்டிவான பிளேஸுங்க.
தாம்சன்ஸ் பே அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வந்து ஒரு இடம் இருக்குங்க. இதில் வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஒரு ஏரியா இருக்குது. கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி பூல் மாதிரி இருக்குது. அந்த எட்ஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீச் வியூ வந்து அப்படியே பார்த்து ரசிக்கலாம். பட் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. இது வந்து பீச்சிலேருந்தே வர தண்ணி தான். அதாவது பீச்சில் வந்து வேகமாக அந்த அலை வந்து அடிக்குது பாருங்கள். அடித்து அந்த பெரிய பூல் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ஏரியாக்குள்ளே வந்து தண்ணி வருது. அந்த அலையை வந்து இந்த பசங்கள்லாம் கிட்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே வந்துட்டு நல்ல ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த கோரல் ஃபிஷ்ஷஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஸ்நார்க்லிங் பண்ணாலும் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஸ்நார்க்லிங் கிட்டோட வந்திருந்தாங்க. வந்து நல்லா வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்நார்க்லிங் பண்ணுற இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த இன்ஃபினிட்டி பூலை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்குது. அதை தாண்டி நீங்கள் அப்படியே அந்த ஆனால் அது ஒரு ஒத்தடி பாதை மாதிரி தாங்க இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து போகணும். ஏன்னா எல்லாமே வந்து பயங்கரமான பாறைங்க, வழுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து ஜாக்கிரதையாக நடந்து நீங்கள் போகணும், கிராஸ் பண்ணி போகணும். போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது, மேலே ஏறி பார்க்கலான்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக வந்து படிக்கட்டெலாம் கட்டி அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் அது மேலே ஏறினா சுற்றி வந்து ஒரு 360 டிகிரி ஒரு வியூ பார்க்கலாம். நீங்கள் சூப்பரான ஒரு வியூ பார்க்கலாம். அதாவது மலை, அதுக்கப்புறம் இந்த கடல் எல்லாமே சேர்த்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ வந்து நீங்கள் அங்கேருந்து என்ஜாய் பண்ணலாங்க. அந்த வியூவை போய் ரசிக்கணும். நீங்கள் வந்து ஒரு மினி ட்ரக்கிங்கே பண்ணுங்க. ஒரு கொஞ்சம் படிக்கட்டு இருக்குது, ஒரு 40 படிக்கட்டு கிட்டே இருக்குது. அந்த 40 படிக்கட்டு ஏறி போகணும். அதுக்கப்புறமா திருப்பி சின்ன மலை மேலே ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. அது மேலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் ஏறி போகணும். கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் வந்து போயிடலாம். அவ்வளோ பெரிய மலை இல்லை, ஆனாலும் பெரிய மலை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற பீச் வந்து பார்த்திங்கன்னா பலிட்டோ டைடல் பூல் தான். இது வந்து பலிட்டோ பீச்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இதுவும் கொஞ்சம் ஒரு க்ரௌடடான ஒரு இடம் தாங்க இது. நம்ம அந்த தாம்சன் பே பீச்சில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்துட்டு சின்ன சின்ன பூல்ஸ் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து அந்த பலிட்டோ டைடல் பூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பலிட்டோவில் ஹிடன் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் வந்து பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு சாங்சுரி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ரூட்டில் இருக்குது. ஸோ நம்ம அது ஏற்கனவே அது ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அதோட சிஸ்டர் சாங்சுரி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சாங்சுரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து இவங்க சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் வந்து 350 ரேண்ட்ஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 ரேண்ட்ஸ் வாங்குறாங்க. ஸோ இந்திலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் மங்கீஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு இதுனா, நீங்கள் வந்து நம்ம யூஸ்வலாக அந்த மங்கீஸ்லாம் வந்து கேஜ்குள்ளே போய் பார்ப்போம். பட் அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு நம்ம அந்த மங்கீஸ் அங்கே அது ஓடிட்டு இருக்கிறது நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம். என்னோட பேட் லக் வந்து பார்த்திங்கன்னா நான் போனப்போ சரியான மழை அப்படிங்கிறதுனால வந்துட்டு நிறைய மங்கீஸ் வெளியே வரல. ஏதோ 1-2 தான் என்னாலையும் பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான டைம் ஆகிடுச்சு எனக்கு அது. அடுத்து நம்ம போய் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லிச்சி ஃபார்ம் தான். இந்த லிச்சி ஃபார்ம் இது நான் வந்து லிச்சி பழம் வந்து சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த பழம் ஆக்சுவலாக வந்து மரத்துலேருந்து வருதா செடியிலேருந்து வருதாங்கிறதுலாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் லிச்சி ஃபார்முக்கு போயிட்டு நம்மளே வந்து லிச்சி பழத்தை பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. எப்படி தான் இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்த்துருவோம், ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் நாங்களும்.
இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து இந்த மாதிரி சின்ன ஃபார்மில் போய்ட்டு நம்மளே ஸ்ட்ராபெரி பறித்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தருவாங்க, அந்த பாக்ஸில் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நம்மளை ஃபார்முக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பெரிய டப்பா மாதிரி கொடுத்துறாங்க. அந்த டப்பாலேயும் நீங்கள் வந்து பழத்தை போட்டு கொண்டு வரலாம் பறிச்சதை. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அங்கே சாப்பிட்டுக்கலாம் அந்த லிச்சி ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி லிச்சி பழத்தை பறித்து சாப்பிட்றத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி முடிவுக்கே வந்துட்டோம். ஏன்னா சரியான மழைங்க. அந்த மழையாவது இலையாது நம்ம போகிறோம், இன்றைக்கி வந்து லிச்சி பறிக்கிறோம், இன்றைக்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற முடிவு வந்துட்டோம். ஏன்னா இது வரைக்கும் அதை பார்க்காதனால அந்த லிச்சி பழத்தை பறித்து அப்படியே சாப்பிட்ணும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காகவே வந்துட்டு மழையெல்லாம் கண்டுக்காமல் நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோங்க. இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் போகிறதுக்கு லிச்சி பறிக்கிறதுக்குலாம் ஒரு ஆளுக்கு வந்து 160 ரேண்ட்ஸ் வாங்குறாங்க. அதில் வந்து ஒரு பெரிய பக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் லிச்சி, நீங்கள் இன்னும் நிறைய பறிச்சு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு பக்கெட் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ரேண்ட்ஸ் தனியாக வாங்குறாங்க. இதாங்க அந்த பக்கெட். இந்த பக்கெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிச்சி பிடிக்கிறதே 1 கிலோக்கு மேலேயே வந்து கண்டிப்பாக அந்த லிச்சி அந்த பக்கெட்டில் பிடிக்கும். அந்தளவு கொஞ்சம் பெரிய பக்கெட்டாக தான் இருந்துச்சு. சின்ன சின்ன கப்ஸ் மாதிரி இல்லாமல் உண்மையிலே ஒரு பக்கெட் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிக்கிங்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன டேக் அவே பாக்ஸ் மாதிரி கொடுப்பானுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு. அதில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிச்சிஸ் பறிக்கிறதுக்கு பெரிய குச்சி கொடுத்துட்டானுங்க. எனக்கே டவுட் ஆயிடுச்சு, என்னடா லிச்சி இவ்வளோ பெரிய குச்சி கொடுக்குறாங்க, அப்போனா அது செடி கிடையாது, மரம் தான் போல இருக்கே, அதுவும் மேலே ரொம்ப ஹைட்டாக இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை ஃபார்முக்கு கூட்டு போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரம் மாதிரி இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்தா அதுலேயே வந்துட்டு பழம் இருக்குது. என்னென்னு பார்த்தா லிச்சி பழம் தான் அப்படின்ட்டாங்க. இதுதான் லிச்சி பழம், இதுதான் நம்ம பறிக்கணும் அப்படின்னாங்க. அடா எங்கப்பா செம்மையாக இருக்கே. மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி நிறையா இருக்குது. அதில் வந்து அங்கங்கே லிச்சி பழம்லாம் இருந்துச்சு. பட் இது வந்து பெரிய மரம் கிடையாது. நம்ம வந்து பெரிய மரத்துக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடியே ஒரு பேட்ச் வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிச்சிலாம் பறிச்சுட்டு பக்கெட்டாக ரொப்பி வச்சுருக்காங்க. ரொப்பி வச்சுட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்டுருக்காங்க. பக்கெட் ஃபுல்லாக ஆகிடுச்சிங்கனாலும் சாப்பிட்டுருக்காங்க. அவங்க போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சரி எப்படியாவது பறிச்சிடலான்னு நினச்சிட்டு பார்த்தா எல்லாம் வந்து செம்ம ஹைட்டுக்கு இருக்குங்க. எல்லாம் வந்து கொத்து கொத்தாக மேலே திராட்சை கொத்து மாதிரி லிச்சி பழம் வந்து அப்படியே பிரான்ச்சுக்குள்ளே அப்படியே கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருக்கு. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய குச்சி கொடுத்தாங்க. அங்கே வாங்கிட்டு வரப்போ புரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அது அந்த குச்சி வச்சு பறிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த லிச்சி பழம் கீழே விழும்போது நேராக வந்து தரையில் விழுந்துச்சுன்னா அது அந்த இது வந்து லைஸாக வந்து சொட்ட மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் பறிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தாங்க இருந்துச்சு. செம்ம ஜாலியாகவும் இருந்துச்சு இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பலிட்டோ சுகர் ரஷ் பார்க்கு. இந்த சுகர் ரஷ் பார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவான ஒரு பிளேஸுங்க. நீங்கள் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சைக்கிளிங் போகிறவங்க, ரன்னிங் போகிறவங்க, ட்ரக்கிங் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்கே எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கீங்க. நீங்கள் சைக்கிளில் வந்து இங்கே ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனித்தனியாக ட்ராக்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ட்ராக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ ஹவர்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்ஃபர்மேஷன் போர்ட்லேயே வந்து முதலே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆக்டிவிட்டீஸ் கிட்ட போட்டிருக்காங்க. இந்த 30 ஆக்டிவிட்டீஸில் வந்து பாதிக்கு மேலே பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான். எல்லாமே வந்து கிட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் இது. அதனாலே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸி அண்ட் ஃபுல்லாக இருக்குது.
இந்த சுகர் ரஷ் பார்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரெப்டைல் பார்க்கும் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ரெப்டைல் பார்க்கில் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்னேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சில லிசார்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டோட்டாய்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடும் வராங்க, வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றத்தையும் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அனிமல்ஸோட ஹேபிட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. So this is Roxy. You can feel her Really? shell. It's quite hard but smooth. Smooth but hard. Yeah. But you know what's amazing about it? What? Is that they can actually feel it when you touch them. Do you want to try and hold that? Yeah, sure. You hold Careful up with the that. sun. Like Well- how you hold a big burger, just don't eat her, okay? How was the burger? Didn't eat it yet. But too hard. I think you're gonna have some missing teeth if you're gonna try to eat her. Yeah. So this is Sapphire. Sure. Oh no, this is Luna. Sapphire is curled up under Monster Munch. Yeah, like this, yeah. Ooh. You see how he's wrapping her around? He's trying to hold Do you guys on want to to go touch a snake? No. You don't want to touch a snake? You want to touch us? You don't have to look. You don't have to touch. Oh. He's just crawling all over you. No, you're scared now. Hey, don't scare them. It's fine. You know what? So he's still a baby. There's a big one down He's there. gonna be 2 years in a couple weeks. Do you guys want to stay with Shannon and go around on a tour? Yeah. Do you want me to take him? Yeah, I Give can. them what you want to touch and what you don't want to touch. Yeah. just sit You want to touch Okay, it? cool. No, I don't want. I'll touch it if you want. I don't You want. touch. No. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிரானிஸ் பூல். இதுவும் வந்துட்டு இந்த பலிட்டோ பீச்சஸ் பக்கத்துலேயே தான் வந்துட்டு இதுவும் இருக்குது. ஸோ இந்த பூலில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அந்த தாம்சன் பேலாம் பெரிய பூல் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வந்து சின்னதாக குட்டி சர்க்கிளாக ஒரு கொஞ்சோண்டு சின்ன பூல் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த குழந்தைங்களாம் விளாட்றதுக்கு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு அவங்களுக்கு. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க பசங்க இதில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வில்லட் பீச் தான். இந்த பீச் வந்து பலிட்டோவில் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பீச் தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் க்ரௌடுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, சரியான க்ரௌட் இருக்குது இங்கேயும். இதுவும் பலிட்டோ மெயின் பீச் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ அதனால் எல்லாமே வந்து பக்கத்து பீச், ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியதில்லை. எல்லாமே ஒரு 500-600 மீட்டர்ஸ்லேயே வந்துட்டு எல்லா பீச்சஸும் அடுத்தடுத்து அப்படியே பக்கத்துலேயே இருக்குது.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் வந்து எங்கள் வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணோம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.